அது இல்லை, பெரியாருங்கிறது வேற ஒரு பிம்பம் இருக்குது. விஜய் சார் வந்து தீபாவளிக்கு வாழ சொன்னால் இஸ்லாமிய ஓட்டு போயிடும், கிறிஸ்துவ ஓட்டு போயிடும். அப்போ இந்து தெய்வங்களை இழிவாக பேசினோம்னா சரி, அவருக்கெல்லாம் மாலை போடலை, சீமான் இது தான் அவர் கேள்வியாக கேட்குறாரு. அல்ல, கரெக்டு. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அம்பேத்கரை கொண்டாடுறீங்களோ, எந்த அளவுக்கு பெரியாரை கொண்டாடுறீங்களோ அதே அளவுக்கு மாநாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது அழைப்பு எதனா விடுத்திருக்காங்களா? இல்லையே, நமக்கு அழைப்பில் இல்லை, அந்த அளவுக்கு பெரியார் இல்லை. நேற்றுக்கு விஜய் சார் வந்து மாலை போட்டிருக்காரு. பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டிருக்காரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதை பற்றி இல்லை, அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தினா அது மக்கள் ஆதரிப்பாங்கிறது ஒரு நினப்பு அவருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னொன்று, நேற்று ஒரு பிறந்தநாள் பெரியார், அது நிமித்தமாக போடலாம். தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி விஜய் சாரும் இந்த திராவிட அந்த 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 வழியிலேயே வந்துடுவாரோன்னு இருக்குது. பெரியாருக்கு ஒன்று வந்து ஒத்துக்கணும், நம்ம இங்கே வந்து பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவை விதைச்சவர், முக்கியமாக பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அதோட முக்கியம் ஜாதி ஒழிகிறதுக்காக ரொம்ப குரல் கொடுத்துருக்காரு. நம்ம மக்கள் வந்து இப்போ அதெல்லாம் விட்டுறாங்க. ஜாதி ஒழிப்புக்காக குரல் கொடுத்தாரு, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, இதில் விட்டாங்க. கடவுள் மறுப்பு தான் இன்றைக்கி பெரியார்னு ஒன்று ஆகிப்போச்சு. அதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாருமே அந்த கடவுள் பெரியார்னா கடவுள் வணங்கு முட்டாள், சாமி வணங்கு மூட நம்பிக்கை, அதை மட்டும்தான் இங்கே கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க. அது இல்லை, பெரியாருங்கிறது வேற ஒரு பிம்பம் இருக்குது. விஜய் சார் வந்து எல்லாத்தையும் சொல்லணும். அதையும் பெரியார்கிட்ட போய் மாலை போடுறாங்கன்னா பெரியார் பெண்ணடிமை எதிராக என்ன பண்ணுறது, ஜாதி ஒழிப்புக்கு எதிராக அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணும் யாராக இருந்தாலும். பெரியாருக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தம். ஆனால் உண்மையிலே நம்ம பெரியாரை நேசித்தோம்னா அது அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள். ஏன்னா அதில் தான் எனக்கு டவுட் வருது எல்லாருக்குமே. இப்போ இதுவும் திமுக மாதிரி அது வழியிலேயே ஒரு சின்ன பயம் வந்துச்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு, தீபாவளிக்கு இதெல்லாம் வாழ்த்து சொன்னால் அது சிறுபான்மையர் ஓட்டை பாதிக்குமோ, அவங்களோட சப்போர்ட் வராதவங்க ஒரு சின்ன பயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கோ இல்லை தீபாவளிக்கோ வாழ்த்துலாம் கோபப்பட மாட்டாங்க. இது அரசியல்வாதிகளோட அவங்களுக்குள்ள நினச்சிக்கிறது, ஓட்டு இங்கே தக்க வச்சுக்கிறதுக்காக திராவிட இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னால் இஸ்லாமிய ஓட்டு போயிடும், கிறிஸ்துவ ஓட்டு போயிடும். அப்போ இந்து தெய்வங்களை இழிவாக பேசினோம்னா அவங்களுக்குலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் தயவுசெய்து விஜய் சார் வந்துடக்கூடாது. விஜய் சார் இன்றைக்கி தளபதி விஜய் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர், மனிதர். அவரில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா மதத்துலேயும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க. எல்லா மதத்துலேயும் அவரை விரும்பக்கூடிய இருக்காங்க. எல்லா ஜாதியிலையும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க. அதனால் எல்லா ஜாதி மக்களுக்கும், எல்லா மத மக்களுக்கும் அவர் பொதுவானவராக வர வேண்டும் என்பது என்னோடய ஆசை. பெரியாரை தொடர்ந்து இன்னைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடையும் எனக்கு இது இருக்குது. சரி, அவருக்கெல்லாம் மாலை போடலை, சீமான் இது தான் அவர் கேள்வியாக கேட்குறாரு. அல்ல, கரெக்டு. ஏன்னா இப்போ வந்து பெரியார் அவர்களை கொண்டாடுற அளவுக்கு சிலர் இப்போ தலித்துன்னு சொல்கிறாங்க. இப்போ தலித்து நம்ம தனிப்பில் பேசக்கூடாது. இருந்தாலும் அவர்கள் வந்து யாருமே அதிகமாக வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வந்து பேரை சொல்கிறதோ, அவரை குறிப்பிடுறதோ, அவரை கொண்டாடுறதோ அதிகமாக காண. இங்கே இப்போ ஒரு அம்பேத்கர் வந்து இந்தியா முழுக்க உள்ள ஒரு தலைவர், இந்தியா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். அதில் எந்த இதுவும் இல்லை. அப்போ அவர் இந்தியா மக்களுக்கு, இந்தியாவுக்கு பொதுவானவர் அம்பேத்கர். ஓகே. ஆனால் அவரை கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் தலித்துகளுக்காக போராடினவர், தலித்துடைய வளர்ச்சிக்காக அவர் குரல் கொடுத்தவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். என்னமோ சமீபகாலமாக அவரை வந்து யாரும் தூக்கி பிடிக்கல, அவர் வேறு யாரும் ஞாபகப்படுத்துறதில்ல. ஏன்னா நம்ம மண், தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள தலித்துகளுக்காக குரல் கொடுத்த ஒருத்தர். எந்த அளவுக்கு நீங்கள் அம்பேத்கரை கொண்டாடுறீங்களோ, எந்த அளவுக்கு பெரியாரை கொண்டாடுறீங்களோ அதே அளவுக்கு ரெட்டமலை சீனிவாசன் நம்ம கொண்டாடணும்.
சரி இந்த வாரம் வந்து 7 படம் 8 படம் நமக்கு ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வரைக்குமே கோட்டு தான் வந்து ஃபுல் டிக்கெட்டு புக்கிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ வர படங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்கும், அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ கோட்டு எதிர்பார்த்து தான். ஏன்னா ஒரு இன்றைக்கி விஜய் சார் அப்படிங்கிறது கமர்ஷியலாக பெரிய ஹீரோ. இன்றைக்கி ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர். அது வசூல் பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. இன்னொன்று சமீபத்தில் விஜய் படத்தில் இது கலெக்ஷன் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போ கோட் படம் வந்து விஜய் சார் சம்பளம் உட்பட அந்த பட்ஜெட் வந்து மிகப்பெரிய முதலீடு. அப்போ அந்த முதலீடை பூரா எடுக்கணும்னா அது ஒரு வாரம் 10 நாளாவது ஃபுல்லாக போனால் தான் அவங்க போட்ட முதலீடு எடுக்க முடியும், லாபத்தை பார்க்க முடியும். அப்போ இவ்வளோ ஒரு 400 கோடி 500 கோடி முதலிடும் போது இந்த வசூல் கண்டிப்பாக தேவை, அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் தயாரிப்பாளரும் சரி இந்த நேரத்தில் அடுத்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதை தவிர்த்துருக்கலாம். சார் ஆக்டர் விஜய், ஆமாம் அக்டிஷன் விஜய், உங்களோட பார்வையில் எந்த விஜய் உங்களுக்கு ஆக்டாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்ட் விஜய் தான். ஆர்டிஸ்ட் விஜய் தான். ஆர்டிஸ்ட் விஜய் தான். அரசியல் விஜய்? ஏன்னா ஆர்டிஸ்ட் விஜய்னா அவருடைய திறமையும் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டார். இன்றைக்கி வந்து அவர் 67 68 பண்ணிட்டார்னா அவருடைய திறமை என்ன, நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், நல்லா நடிப்பார், நல்லா எமோஷன் சீன் சென்டிமெண்ட் சீன் நல்லா பண்ணுவார் அப்படின்னா எல்லாம் நடித்து மக்களை கவர்ந்துருக்காரு. அப்போ நடிப்பு திறமைனால ஆர்டிஸ்ட்டு நம்மளை கவர்ந்துருக்காரு. அரசியல்வாதியாக விஜய் வந்து எந்தளவுக்கு கவர்வார்னு இதுக்கப்புறம் அவர் தெரியணும். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனி மாநாடு போட போகிறாரு. இதுக்கப்புறம் அவர் செயல்பாடுகளை பொறுத்து தான், எனக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் அவரை எந்தளவுக்கு விரும்புகிறாங்கன்னு இதுக்கப்புறம் அவர் செயல்பாடை பொறுத்தே அவங்களுக்கு கணிக்க முடியும். மோடிஜி கிட்டக்க வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பேலன்ஸாடாக இருக்கிறாரு. அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இது மோடிஜிங்கிறது இன்றைக்கி நம்ம நாட்டு பிரதமருங்க. நம்ம நாட்டு பிரதமர் இன்றைக்கி நம்ம நாட்டு பிரதமருக்கு இந்த மாதிரி அரசியல்வாதி இன்றைக்கி அரசியல்வாதி ஆகிட்டார். ஒரு நடிகராக இருந்து சொல்கிறாரா சொல்லங்கிறது நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. ஒரு அரசியல்வாதி இருக்கும்போது நம்ம நாட்டு பிரதமருக்கு யாராக இருந்தாலும் வாழ்த்து சொல்லி ஆகணும். அது நாட்டுப்பற்று தேசப்பற்று உள்ள கலந்தது. அது நம்ம மோடிக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்த்தா தான் இதெல்லாம் பேச்சு. அவர் நம்ம நாட்டு பிரதமர். நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இல்லாமல் இன்றைக்கி வேறு யார் இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறது எல்லா அரசியலும் கடமை தான். மாநாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது அழைப்பு எதனா விடுத்திருக்காங்களா? இல்லையே, நமக்கு அழைப்புல இல்லாமல் அதில் பெரிய இல்லை. நம்ம கட்சி சார்ந்து இல்லை. ஆமாம், அழைப்பு வந்தால் போகலாம். இந்த மாதம் 23ஆம் மாநாடு நடக்கிறதா இருந்தது. ஒரு காவல்துறை வந்து பர்மிஷனுக்கு ஒரு 21 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரால் இந்த 23ஆம் மாநாடு நடத்த முடியல. இதுக்கே கொஞ்சம் பயந்து பின்வாங்குற மாதிரி. இல்லை, இது பயந்து இல்லை. அவங்க கேட்ட கேள்விகளில் சில விஷயங்கள் அவங்க நிறைவேற்றணும்ல, அதுக்கான டைம் வேணும். அந்த டைம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு கேள்வியை பொறுத்து அவங்களுக்கு சில யோசிச்சிருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று மாநாடு தள்ளி போகிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பாதுகாப்பு வேணும். லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடத்துல அதுக்கான பாதுகாப்பு, இப்போ காரணத்துக்கே இப்போ இடம்லாம் போயிடும். இதெல்லாம் அவங்க புரிஞ்சு தான் பண்ணணும். அதுக்காக தள்ளி போகிறதுனால நம்ம ஆளுங்கட்சினால் தள்ளி போகுங்கிறது நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. அது அப்படி இது எதாவது ஆச்சுன்னா அதை விஜய் சார் துணிச்சலாக சொல்லிடணும். ஒரு ஆளுங்கட்சி வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதை நான் பேசி பிரயோஜனம் இல்லை. அதை அந்த கட்சி தலைவர் அவங்க பேசணும். அவங்க சைடில் பேசினா தான் மக்களுக்கு தெரியும். நாங்களாம் பேச யூகமாக இருக்கும். ஸ்ட்ரைக் எப்படி சார் போயிட்டு இருக்கு சார்? ஸ்ட்ரைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்தில் பேசி ஓரளவு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இயக்குனர் சங்கம் வந்து இந்த 2-3 நாளில் பேச போகிறாங்க. ஒவ்வொரு சங்கமாக கூட பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் இல்லாமல் ஒரு சுமூகம் போகிறது தான் வழி. சார், விஜயை அவரை பற்றி கூட பழகணும்னா சொல்லுவாங்க. அவர் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருப்பார், யார்கிட்டையும் பேச மாட்டார், ஷூட்டிங்லலாம் அவர் சொல்லுவாங்க. அவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது வந்து அவரோட அமைதிங்கிறது ஒரு சுபாவம். அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். எம்ஜிஆர் அவர்களை வந்து எல்லாருமே உதாரணத்துக்கு எடுத்துவாங்க. அரசியலேருந்து முதலமைச்சர் ஆகுது எம்ஜிஆர் சார். அவர் வந்து 15 வருஷமாக அவர் படத்துலேயே அரசியல் பேசி அவர் ரசிகர்களை பக்குவப்படுத்தினார். ஆனால் விஜய் வந்து அந்த அரசியல் பேசுறது அந்த மாதிரி அவர் லாஸ்ட் படத்தில் கூட அரசியல் பேசுவாரான்னு தெரியல. இந்த கோட்டு படத்தில் கூட அரசியல் பேச அவருக்கு எப்படி இந்த அரசியல் செட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்?
இல்லை அது சிலர் அமைதியாக வந்து சாதிச்சிருவாங்க. இப்போ எம்ஜிஆர் காலம் வேறு, இப்போ காலம் வேறு. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினார்னா மறுநாள் வந்து பத்திரிக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தினத்தந்தியோ தினமலரோ இன்றைக்கி பேசினா நாளைக்கு பத்திரிக்கை பார்த்து தான் நம்ம என்ன பேசினா தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்படி இல்லை, பேசிக்கிட்டு போது லைவில் போயிடுது. மீடியாக்கள் அதிகமாக இருக்குது. பொதுத்தளத்தின் மூலயமா ஈஸியாக போய் மக்களை நம்ம கருத்து சொல்ல முடியுது. அதனால் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தை இப்போ ஒப்பிட முடியாது. இன்னொன்று, இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த மாஸ் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்குல்ல, அது வந்து அடுத்து ரஜினி சார் கொண்டு வந்தார். அப்போ எம்ஜிஆர் தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், நல்லவராக அடிப்பார். அடுத்து அவர் இடத்துக்கு வந்த ரஜினி சார் வந்து அப்புறம் தம் அடித்தார், தண்ணி அடித்தார். மக்கள் எம்ஜிஆர் கொண்டாடுற அளவுக்கு ரஜினி சாரும் கொண்டாடினாங்க. அதனால் இப்போ அடுத்து விஜய் சார் சொல்லும்போது நம்ம எம்ஜிஆர் அது மாதிரி பண்ணலையான்னு கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் விஜய் சார் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இப்போ தான் மாநாடு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பேசுவார்னு தோணுது. பேசிதான் ஆகணும். அரசியல்வாதினா கொஞ்சம் பேசி ஆகணும். அதுக்கு சரியாக வந்துடுவார் சார். மாநாட்டில் பேசுறது சரி சார். இப்போ இவ்வளோ பேர் மைக் எடுத்து வந்தால் பேர சார் பேசுகிறாரு. இதே மாதிரி விஜய் சார் கிட்ட போய் மைக் எடுத்து கொடுத்தா ஒரு 4 கேள்வி கேட்டால் அவரால் பதில் சொல்லணும். நீ ஏடோட கட்ட பிடி போச்சு, ஏடோட கேட்பிய ஒரு ப்ரெஸ் மீட் தாங்குவார் நினைக்கிறீங்களா சார்? விஜய் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் தாங்குவார் நினைக்கிறேன். இப்போ நீட்டை பற்றி கேள்வி கேட்போம், இப்போ எவ்வளோ கேள்வி கேட்போம், அவர் பதில் சொல்லி. அது வந்து ஒரு நீங்கள் 40 மைக்கை வச்சுட்டு அவர்கிட்ட பேசும்போது தெரியும். நம்ம வந்து அவர் பேச முடியாது, திணறுவார்லாம் சொல்ல முடியாது. அதுக்கானது வளர்த்துட்டு வந்துடலாம் சார். லாஸ்ட்டு சார், இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அடுத்த வசூல் சக்கரவர்த்தின்னு விஜய் சார் சப்போஸ் அரசியலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த கேப்பு வந்து இதாக இருக்கும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் சாருக்கு அப்புறம் யார் அந்த பிளேஸை இல்லை ஒவ்வொரு இப்போ எம்ஜிஆரோட இடம் இருக்குல்ல, அதில் ரஜினி சார் நிறைய பேர் சொல்ல முடியாது. அது மாதிரி ரஜினி சாருடைய இடத்த விஜய் சார் நிறைய சொல்ல முடியாது. அவங்களுடைய சாதனை அது ரஜினி சாரோட சாதனை, விஜய் சாரோட சாதனை வேறு. அது மாதிரி விஜய் சாருக்கு அப்புறம் நம்ம வந்து அவர் இடத்துக்கு வர முடியாது. அதுக்கடுத்து நீ சும்மா வசூலில் அந்த மாதிரி மாதத்தில் வராங்கிறது அது நம்ம கணிக்க முடியாது. சூப்பர் ஸ்டாராக விஜய் இல்லை சூப்பர் ஸ்டாராக விஜய் வசூலில் வந்து இன்றைக்கும் தெரியல. இப்போ ஜெயிலர் கலெக்ஷன் வந்து கோட் ஃபிட் பண்ணது தெரியல. இன்னொன்று கலெக்ஷன் சொல்ல முடியாது சார். இப்போ லால் சலாம் சுமாராக போனதுனால ரஜினி சார் வந்து சரிக்கிட்ட சொல்ல முடியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சில படங்கள் சுமார் போகும், சில இது கலெக்ஷன் வரும். மக்களோட செல்வாக்கு, மக்கள் யார் அதிகம் விரும்புகிறாங்கும்போது அது அந்த கணக்கில் தான் இருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார் விவாதம் தேவையில்லைன்னு அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி, ரஜினிக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறங்கிறது அதுக்கான ஆள் இருக்கான்னு தெரியல.